ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். வெற்றிலை என்ற பெயர் ஏன் அமைந்தது என்பது குறித்து இந்த சிறிய காணொளியில் காண இருக்கிறோம். ராமாயணத்தை நாம் தெளிவாக படித்தால் பல முக்கிய கருத்துக்கள், வாழ்வியல் கருத்துக்கள் நமக்கு புரிய வரும். அந்த வகையிலே வெற்றிலை என்ற பெயர் ஏன் அமைந்தது என்பதை காண இருக்கிறோம். அசுரன் ராவணனால் அன்னை சீதாதேவி இலங்கை அசோகவனத்திலே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள், சிறைபிடித்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அப்போது அன்னை சீதாதேவியை தேடி பகவான் ஸ்ரீராமரின் தூதுவராக அனுமான் அங்கே செல்கிறார். மிகுந்த இன்னல்களை கடந்து அன்னை சீதாதேவியை சந்தித்து தான் பகவான் ஸ்ரீராமருடைய தூதுவர் என்பதை அங்கே அன்னையிடம் உறுதிப்படுத்துகிறார். அன்னையிடம் உரையாடுகிறார். அங்கிருந்து விடை பெற்று திரும்புகிறார். இந்த அன்னை சீதாதேவியை சந்தித்த விஷயத்தை பகவான் ஸ்ரீராமரிடம் பகிர்ந்து கொள்வதற்காக அங்கிருந்து விடை பெறுகிறார். அப்பொழுது அன்னை சீதாதேவி அனுமனை ஆசீர்வதிக்க எண்ணுகிறார்கள். அவர்கள் அங்கே அசோகவனத்திலே சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் ஆசீர்வதிப்பதற்கு மங்கள பொருட்கள் ஏதும் அருகில் தென்படவில்லை. ஒரு கொடியிலே இலைகள் தென்படுகின்றன. அந்த இலைகளை பறித்து அனுமனை ஆசீர்வதித்து, நீ வெற்றியுடன் சென்று திரும்பி வா என்று கூறுகிறார்கள். அதுதான், ஒரு இலையை வைத்து ஆசீர்வதித்து வெற்றியுடன் சென்று வா என்று கூறிய காரணத்தினால் வெற்றி இலை, வெற்றியுடன் சென்று வா என்று இலையை வைத்து ஆசீர்வதித்தார்கள். அதுதான் வெற்றிலை. இதுதான் வெற்றிலை என்ற பெயர் அமைந்ததற்கான காரணம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.